நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 1962ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் மற்றும் தேவிகா நடிப்பில் வெளியான மாபெரும் காவிய திரைப்படம் சுமைதாங்கி. மனித வாழ்க்கையின் போராட்டங்களையும் குடும்பத்திற்காக தன் காதலையே தியாகம் செய்யும் ஒரு இளைஞனின் கதையையும் தத்ரூபமாகச் சொன்ன படம் இது. இந்த படத்தில் இடம்பெற்ற மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற பாடல் தமிழ்நாட்டில் மன உளைச்சலில் இருக்கும் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு இன்றளவும் ஒரு மாபெரும் மருந்தாக திகழ்கிறது. ஆனால் இந்த பாடல் பிறந்த பின்னணியில் கவிஞர் கண்ணதாசனின் சொந்த வாழ்க்கை போராட்டமும் எம்.எஸ். விஸ்வநாதனின் ஆத்மார்த்தமான அன்பும் ஒளிந்திருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அரசியல் மற்றும் சொந்த தொழில் காரணமாக கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கித் தவித்தார். கடன் கொடுத்தவர்களின் தொந்தரவாலும் மன அழுத்தத்தாலும் கவிஞர் மிகவும் சோர்வாக இருந்தார். அந்த சமயத்தில்தான் சுமைதாங்கி படத்திற்கான பாடல் பதிவு நடைபெற்றது. ஸ்டுடியோவிற்கு வந்த கண்ணதாசன் மூளையில் 1000 கவலைகளோடு ஒரு நாற்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார். இதை பார்த்த இசையமைப்பாளர் எம்.எஸ்.வி. கவிஞரின் அருகில் சென்று அமர்ந்து, "அண்ணே, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். உங்களுக்கு இல்லாத தைரியமா?" என்று ஆறுதல் கூறினார். கண்ணதாசன் எம்.எஸ்.வியை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, "விஸ்வநாதன், மனுஷன் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தான் அவனுக்கு புத்தியே வருதுடா" என்று சொன்னார். இயக்குனர் ஸ்ரீதர் வந்து கதையின் சூழலைச் சொன்னார். நாயகன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும்போது பாடும் பாடல் அது. சூழலை கேட்ட கண்ணதாசன் தன் சொந்த வாழ்க்கையின் சோகத்தையும் நண்பன் எம்.எஸ்.வி தந்த ஆறுதலையும் ஒன்றிணைத்து பேனாவை பிடித்தார். எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு அமைதியான மனதிற்கு அமைதி தரும் ராகத்தை கூட்டினார். கண்ணதாசன் எழுதத் தொடங்கினார். "மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா" என்ற முதல் வரியை எழுதிவிட்டு அடுத்த வரியில் உலகத் தத்துவத்தை அள்ளித் தெளித்தார். "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு" என்று வடித்துத் தந்தார். தொடர்ந்து "நாளை மனிதன் யாரோ, அவன் நடக்கும் பாதைகள் என்னவோ" என்று எழுதி முடித்தார். பாடலின் வரிகளை கேட்டு ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் அமைதியாகப் போயினர். எம்.எஸ். விஸ்வநாதன் கண்களில் கண்ணீரோடு கண்ணதாசனை கட்டிப்பிடித்து கொண்டார். ஜெமினி கணேசன் இந்த பாடலுக்கு திரையில் நடித்தபோது அவரது சோகமான முகபாவனைகளும் பின்னணியில் பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் காந்தக்குரலில் ஒலித்த கண்ணதாசனின் வரிகளும் சேர்ந்து மக்களை மெய்சிலிர்க்க வைத்தன. தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் துயரத்தையே தமிழ் மக்களுக்கு மாபெரும் நம்பிக்கையூட்டும் பாடலாக மாற்றித் தந்த கண்ணதாசனின் அந்த அசாத்திய கவித்துவமும் எம்.எஸ்.வியின் மெல்லிசையும் இணைந்து உருவாக்கிய இந்த பாடல் என்றும் அழியாத வரலாற்று பொக்கிஷமாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.